முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. மாமா 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 ஒத்த வாங்கி வைப்பாடு ரஸ்கல். துண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டேன். வருத்தலாம் படக்கூடாது. இது உங்க அரமனை. நீங்க ஆடலாம், பாடலாம், துள்ளலாம், குதிக்கலாம். பார்த்து குதிங்க மாமா. வேஷ்டி கட்டிருக்கிய மக்களோட பண்ற அக்கல் பண்றேனா? அக்கறையில சொன்னேன் மாமா. வேஷ்டி கட்டிட்டு குதிச்சியன்னா கொண்டு வந்ததுக்கா என்னத்தான் சொல்லுங்க மாமா. இந்த வயசுல கச்சிதமா சிங்க மாதிரி இருக்கீங்க மாமா. வயிறம் பாஞ்ச உடம்பு கட்ட சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க மாமா. புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. முடிய பாரு சும்மா தர தலன்னு கருங்காருன்னு. மாமா உங்களுக்கு மிஞ்சி போன ஒரு 42 வயசு இருக்கும். இருடா இன்னைக்கு உன் கூட்டத்தை நான் அடக்குறேன். மாமா என்னடா என்னடா கண்ண கட்டி கூப்பிடுற? ஐயோ இல்ல மாமா, பெக்கு அடிப்பீங்களான்னு கேட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி தரட்டா? டோய் யாருக்கிட்ட என்ன வார்த்தை கட்டுக்கிட்டு இருக்க? தெரியும் நீங்க எந்த அளவுக்கு அடிப்பீன்னு எனக்கு தெரியும். எனக்கு இப்போ அந்த பழக்கம் கிடையாது. ஏதோ உங்களுக்கு தேவைப்படுமேனு கேட்டேன். பரவாயில்ல மாமா, நான் தானே வாங்கி தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓடி பத்துக்க சொல்லிட்டேன். அன்னைக்கு மட்டும் சமத்திய குடிச்சிட்டு வந்தியா? மரியாதை போயா இல்லையா? என்ன கடுப்பேத்துற? என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இருங்கடா. துண்டு கட்ட தூக்கிட்டு வந்தோம். வரமாட்டேன் வரமாட்டேன்னு அடம் முடிச்சா அப்புறம் நாங்களும் என்னதான் பண்ணுவோம்? அதுக்கு துண்டு கட்ட தூக்கிட்டு வந்துருவீங்க. ஐயோ மாமா சரி கல்ல வேணுமா என்ன வேணும் ஓடிடு. சரி மாமா என்கிட்ட கேட்க வைக்கப்பட வேண்டாம். என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ரவுடி பைய சரி ரைட்டு. நீ அடுத்து கிளிப்பிய நான் வரட்டா? பொறுக்கி பைய இருடா. உன் கொட்ட தடுக்காம இன்னைக்கு ஒரு வேலை பாக்குறேன். இருடா உனக்கு இன்னைக்கு ஒரு வேலை பாக்குறேன். என்ன பண்ணலாம்? என்னங்க ரொம்ப மும்பரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்படி வந்த ஐயோ என்னங்க ஏன் பயப்படுறீங்க? எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதான் எங்க எப்பவும் வேசிட்டே அலைய முடியுமாங்க? அது இடுப்புல நிக்க மாட்டேங்குது. போத குறைக்கு சாரன் மாமா வேற டேய் வண்டில ஏறடா பெக்கு வாங்க போணும் மாமாக்குன்னு சொல்லி என்ன கூப்பிடுதாவ. நான் என்ன பண்ணட்டும்? இப்போ மட்டும் எங்க வீட்டுல யாராவது ஒண்ணு இந்த கோலத்துல பார்த்தா அடியா என்ன குடுத்தோட்டி பொதிச்சுவாங்கடி. மாதிரியே ஒரு பொண்ணு மாதிரி கூட்டு வந்திருந்தா கூட எங்க அண்ணன் எதுவுமே சொல்லிருக்க மாட்டானுங்க. ஆம்பளை பையன் மாதிரி கூட்டு வந்து ஒரு வாரமா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கேன். அது என் ரூமுக்குள்ள ஒன்னா. ஐயோ எங்க அண்ணன் என்னெல்லாம் நினைச்சு பாப்பானுங்க. நான் உங்களை குடும்பமே நினைச்சிட்டு நினைப்பானுங்கடி. ஐயோ என்ன வாட்டி விட்டுருவோம் உங்களுக்கு. இல்ல நீ கிளம்புடி. ஏங்க எப்படி சொல்றீங்க? அட்டியா ரட்சிட்ட குட்ட பாவட. இவளை பார்த்தாலும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது சொல்லி இது என்னடி ட்ரெஸ் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இதான் பிடிக்குமா? இப்ப நான் என்ன பண்ண? சரி சீக்கிரம் கிளம்பி உள்ள ரூமுக்கு போ. போர் அடிக்கு. நம்ம இப்படி பேசிட்டு இருக்கலாமே. கோத்த கிளப்பிடுது போ ப்ளீஸ். சொன்னா கேளு. அண்ணன் மாதிரி தூங்க வரவனுக்கு மட்டும் மாட்டேங்கி அதுக்கு நீ போடி. உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் வந்தேன். பேசறதுக்கு ஒண்ணு இல்ல கேட்டியா? நீ முதல் ரூமுக்கு போ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இது ரொம்ப முக்கியம் பாரு இப்ப எனக்கு. போடி. நான் உங்களை எப்படி எல்லாம் வர்ணிக்க, நீங்க என்ன இப்படி வர்ணிக்கீங்களா? வர்ணிக்காங்க. இவன் என் பொண்டாட்டி பாரு வர்ணிக்கிறதுக்கு ஓடி சொல்லிட்டேன். பொண்டாட்டி இல்லதான். என்னடி இப்ப குறையில இப்ப தானே பொண்டாட்டி இல்ல. வேண்டா தள்ளி நில்லு. நான் உன்னை காதலிக்கவும் இல்ல உன்னை ஏத்துக்கவும் இல்ல. புரியுதா? ஆனா நான் உங்களை புதுசாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேனே. அது சரி அத ஒரு ஸ்டெப் தள்ளி நின்னு சொல்லு. ஏங்க குணையாத. புரியுதா? இல்லங்க கொனட்டாதடி. அந்த தள்ளி நில்லு. ஏங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுதுடி. என்னங்க பண்ணுது? என்னடி பண்ணுத? இல்லங்க உங்க ஹார்ட் வேகமா துடிக்குது. அதான் ஏன்னு செக் பண்ணி பாக்குறேன். அது அப்படித்தான் துடிக்கும். போ தள்ளி நில்லு. இல்லங்க இருங்க நான் காது வச்சு கேக்குறேன். நீ கவுக்குன்னு முடிவு பண்ணி வந்திருக்க அப்படிதானே? இங்க பாரு இந்த இதுல எப்பவுமே வீக்குதான். உங்க தள்ளி நில்லுப்பா. நீ சிரிக்க மாட்ட. இல்ல இது ஒத்துக்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும்ல.
நான் வீட்டுலயே முகர கட்டையே காட்டி கொடுத்துருக்கோம் உனக்கு. இதுல எப்படி நான் நடிச்சதுக்கு ஏங்க இப்படி ஓப்பனா பேசுறீங்க? என் முகர கட்டை பத்தி உனக்கு தெரியல, நான் வலிறேன்னு சோதிக்காம தள்ளி ரெடி. அதுக்காக நான் உங்ககிட்ட சரணாடி மாட்டேன், உனக்கு காதலிக்க மாட்டேன். தள்ளி நில்லி. அத்தான் முழுசா நினைச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு முக்காடே? காதலிக்க அப்புறம் காதலிக்க ஏற்கனவே அது காதலிங்க பண்ணி நீ ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டா. இப்ப அடுத்த அவளே மாதிரி நீ இருக்க போடி தூர. நீங்க பாருங்க, அவ வேற நான் வேற, ரெண்டுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. அவ உங்களை தேடி வரல, நீங்க தான் அவளை தேடி போனீங்க, அதான் மாட்டிக்கிட்டீங்க. இது நான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்னைக்குமே நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை நம்ம கட்டிக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மள விரும்புறவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, நல்லா லவ் பண்ணுவாங்க. அதை நாம ஒருத்தங்களை விரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாங்கிக்கிட்டே நம்ம அலையணும். ஐயோ விட்டுட்டு போயிருவாங்களோன்னு அப்படிதான் உங்களுக்கு ஆய் போச்சுருங்க. இதெல்லாம் நீ நல்லா பேசுற. தள்ளி நில்லடி, நான் யாரையும் விரும்ப மாட்டேன் போ. உங்க வீட்டுல இருக்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே நீங்க சின்ன பையன் தான். ஏன் சொல்ல மாட்டேன்? சத்தியமா சொல்றேன், நீங்க உண்மையிலே சின்ன பையன் தான். இந்த கொஞ்சம் கிட்ட வந்து பாரு. இல்ல கிட்ட தள்ளி வா. கிட்ட வாடி, சின்ன பையன் சொன்னா வா. நான் தள்ளி நின்னுக்கிறத பேச்சோட இருக்கட்டும், நீங்க அங்க நின்னுங்க, நான் இங்கே நிக்க. ஓகே? சின்ன பையன் தானே? இல்ல அந்த பையன் இருக்கட்டும். என்னங்க இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம இவ போக மாட்டான். என்னங்க என்னடி? நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிட? இழிச்ச வாயன்னு கூப்பிடு. நீங்க அதுக்கு என்னங்க அர்த்தம்? வெளிய இடுப்புல கட்டிட்டு அழுதம்ல, அதுக்கு பேர் தான் இழிச்ச வாய. நீங்க அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. அப்போ அப்படி கூப்பிடுவ? இல்லங்க. நல்லா இருக்குங்கடி. நானே உன்னை இங்க எப்படிதான் வெளியே அனுப்ப போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தானு கூப்பிடட்டா? என்ன ஒரு பதிலே சொல்லல? அத்தானு கூப்பிடட்டா? எனக்கு பிடிச்ச கவினத்தானு கூப்பிடட்டா? ப்ளீஸ் அத்தானு கூப்பிட்டுக்கிட்டுமா? கவினத்தா. கவினத்தா மாட்டியாடா? ஓ கதை இப்படியா? இது பையன் இல்லையா? போ வெறுப்புலடா அலைஞ்ச. இது போதுமா எனக்கு? கவினத்தா இது போதுடா எனக்கு. என்ன பண்ற மட்டும் போடா. கவினத்தா அதே அதெல்லாம் வேண்டாமா. உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. நீ சாரனுக்காக இங்கேயே வந்து கிடக்க. ஆனா இந்த வீட்டருக்கள் எனக்கு என்னமோ உனக்கு துரோகம் பண்ற மாதிரில தெரியுது. என்னப்பா சொல்றீங்க? இப்பதான் அந்த சாரன் பையனும் ஜானும் பேசிட்டு பேர சும்மா கேட்டேன். என்ன? சாரன் பையன் நான் மகிமாவை கட்ட மாட்டேன், அதை விட அழகான பொண்ணு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதான். அப்படியா சொன்னாங்க? ஆமாமா, உன்னை விட அழகான பொண்ணு வேணுமா அவன் ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி. அந்த குரங்கு மூஞ்சிக்கு என்ன விட அழகான பொண்ணு வேணுமா? நமக்கு தெரியும் அவன் மூஞ்சி குரங்கு மூஞ்சுன்னு. அவனுக்கு ஏதோ பெரிய மன்மதன் நினைப்பு. அவன் அண்ணன் தம்பிகளுக்கும் அப்படிதான் தெரியுது. பெரிய தம்பி பெரிய மன்மதன் நினைப்பு. உன் அழகு கால் தூசிக்காவான அந்த சாரன் பையன் அவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறாங்களாம். ஏதோ விக்கிற வண்டியா விக்ரமத்துறமா ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தானுங்களே. பொண்ணு ஏதோ கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்காளாம். காலேஜ் வாசலுக்கே போகாதனுக்கு கலெக்டர் பொண்ணா? நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். எம்ஏ முடிச்சிட்டு கிச்சன்ல கிடக்க. ஆமா, எல்லாம் சாரன் பையனுக்காக தான். அவன் கலெக்டர் பொண்ணு வேணும்னு போயிட்டானே. கடைசி வரைக்கும் உன்ன இந்த வீட்டுல வேலைக்காரியாவே வச்சிருக்காங்க. இது கூட உனக்கு தெரியல. நீ எல்லாருக்கும் ஆசை சமைச்சு போட்டுட்டு இருக்க. ஆனா அவங்க பொண்ணு பக்கத்துல என்னமோ கலெக்டர் இன்ஜினியர் தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாரு, நீ என் பொண்ணு மாதிரிமா. நான் சத்தியமா சொல்றேன், அவங்க உனக்கு துரோகம் பண்றாங்க. விடாத. நீ அவங்களுக்காக இவ்வளவு நாள் இங்க கிடக்க, வேலை செஞ்சுட்டு வேலைக்காரி மாதிரி கிடக்க. இப்ப இந்த சாரம் எடுத்து கலெக்டர் பொண்ணை பார்க்க போறாங்களாம். எப்படி பார்க்க முடியும்? இல்ல என்ன இதுல கேட்க சொல்லு பாப்போம். விடாத. இன்னைக்கு அந்த சாரம் பைக்கிட்ட போய் சொல்லி என் கழுத்தை தாலி கட்டுவியா மாட்டியான்னு. அப்படி சொன்னா கெட்டுவானா என்ன? கெட்ட வைக்க வேண்டியது ஓன் சமத்தம். ஒன்ன விட்டு கலெக்டர் பொண்ணை கட்ட போறானா எப்படின்னு கேட்க. கூட உடந்த அந்த ஜானு கிங்ஸ்னு தோற அப்புறம் இந்த சாமு எல்லாவனும் உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இப்ப சாரனுக்கு இதுக்கு தெரியுமா அவசரமா பொண்ணு போக்காங்க. அதான் அந்த கவின் பையன் எங்கேயோ மாட்டிக்கிட்டான். நம்ம
ஏதோ பன்னியார்பட்டிக்கு புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்காம, அங்க ஏதோ ஒரு புள்ள கிட்ட போய் விழுந்துட்டானா. இப்ப அந்த புள்ள அவனதான் கெட்டணும்னு ஒத்த கால நிக்கிதான். அதான் காதும் வச்சு இவனை பேசி முடிக்க போறானு நினைக்க மாட்டுக்க. அதான் எப்படி அண்ணன்காரனை வச்சுக்கிட்டு தம்பிக்கு முடிக்கன்னு இப்ப அண்ணன்காரனுக்கு அவசரமா கலெக்டர் பொண்ணு பாத்துட்டு இருக்கானுவ. இப்போ கவினுக்கும் நல்லா பெரிய இடம், பெரிய கை, ஏதோ கோடி அந்த புள்ள வேலை சொத்து இருக்கான். அதான் அங்க வளைச்சு போட பாக்கலான்னுக்க. அதுக்கு முன்னாடி சாரனுக்கு முடிக்கணும்னு ரொம்ப அழகான பாத்துக்க. முடிப்பாங்க அத பாத்துக்கிட்டு முடிப்பாங்க. நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இப்ப கூட அந்த சாரன் போய் போனை தூக்கிட்டு போனான். என்னடா எங்கடா போற அப்படின்னு கேட்டேன். கட்டிக்க போறவகிட்ட பேச போறேன் அப்படின்னு போனை தூக்கிட்டு போறான். கட்டிக்க போற நான் இங்க இருக்கேன், எவகிட்ட பேச போறானோ அந்த குரங்கு மூஞ்சிக்காரே. இந்த இப்படியே தான் நீ பேசணும். அவங்க கிட்ட போய் இப்படி சொல்லு, டே குரங்கு மூஞ்சி பையல, டே எருமாட்டு பையல, உனக்கு நான் கிடைச்சதே பெரிய விஷயம், உனக்கு கலெக்டர் பொண்ணு கேக்குதோ அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சு விடாத. அவன் கையால தாலியை வாங்க வலிய பாரு. இந்த குடும்பமே உனக்கு சேர்ந்து துரோகம் பண்ண பாக்குது. ஏன்னா இவங்க வெளியால இருந்து சமையலுக்கு ஆள் வைக்க முடியாது. ஏன்னா வரவே விஷத்தை வச்சுட்டாம போச்சு. ஒன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள, ஒரு நம்பிக்கையான புள்ள உங்களுக்கு கிடைக்காது. அதனால சாரன் உனக்கு கெட்டி வைக்கும் ஏமாத்தி உன்னை கிச்சன் வேலை பார்க்க வச்சுட்டு சாரனுக்கு திருட்டுத்தனமா கலெக்டர் பொண்ண பார்க்க போறானுங்க. மேன் யார் தெரியுமா? இந்த சான் பையதான். சான் உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணா தெரியுமா? சரி அதை விடு, அது நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. நம்ம என்னமா பண்ண முடியும்? தலையெழுத்து நீங்க தேடி வந்து இந்த குடும்பத்தை தான் வாக்குப்படுவேன்னு வந்திருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டு சொல்லி பாப்போம். சரி விடாத சீக்கிரமா போய் அந்த சாரன் போய் சட்டையை பிடிச்சி, டே குரங்கு முடிஞ்சு போயில, இப்பவே என் கழுத்து தாலியை கட்டுட்டு நீ ஒத்த காலில் நிக்கிற. எப்படி தாலி வாங்காம வர மாட்டேன்பா. எப்படி தாலியோட வரேன் மட்டும் பாருங்க. என் கழுத்துல எப்படி தாலி கிடக்கு மட்டும் பாருங்க. யாராவது தடுக்க வரட்டும். அப்ப உனக்கு நான் துணை இருக்கேமா. இன்னைக்கு அந்த சாரன் போய் கையால நீ தாலிய வாங்குற. தாலியை கட்டிட்டு மறு சொல்லி போறடே என் வெண்ண மவனே அப்படின்னு சொல்ற. எப்படிப்பா? தாலியை கட்டிட்டு மறு வேலை போறடே என் வெண்ண அப்படின்னு சொல்லுத. சத்தியமா சொல்றேன், ஆட்டிப்பட மாமியாரு மாமனாரு ஜானு கிங்ஸ் ஒரு பயில விடாத. என் கருத்தை தாலி கட்டாம நான் விட மாட்டேன் உங்க தம்பின்னு சொல்லி நீ அராஜகம் பண்ணு. இல்ல நான் இப்பவுமே வீட்டுக்கு வெளியில நின்று தர்மா பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு துணை எங்க அப்பா நீ பாருன்னு சொல்லி நான் வரேமா. என் பிள்ளைக்காக நான் வரேன். ஆனா தாலி மட்டும் வாங்காம இருந்துறாத. இது போதும்பா, உங்க துணை எனக்கு போதும்பா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் கழுத்துல தாலி ஏறும். இது என் மேல சத்தியம் இல்ல, உங்க மேல சத்தியம். சரி அப்போ தாலி வாங்கிடுவல்ல. எப்படி தாலி கட்ட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கப்பா. அப்படித்தான், போய் தாலியை வாங்க பாப்போம். இதோ தாலியோட வரேன். டேய் தெனாவட்டு பையலே, சோரனே நில்லுடா. குரங்கு மூஞ்சி பையலே, உனக்கு என்னோட கலெக்டர் பண்ண கேக்குதா? எடி மயமே எங்க போற? உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன், இருங்க. அப்பா அந்த வேலை கச்சிதமா முடிஞ்சிட்டு. இங்க சாரனுக்கும் மகிமாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அங்க பன்னியார்பட்டிக்கும் கவினுக்கும் கல்யாணம் நடக்கும். ரெண்டு பயில்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா நான் வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சிடும். மொத்த பயிலா வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் எம்மா ஏலே அபி நீ வேகமா எங்க போயிட்டு இருக்க? தாலி வாங்க போயிட்டு இருக்க. தாலி வாங்க போயிட்டு இருக்கியா? ஏதோ பேரன் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கல்ல, இன்னும் 10 மாசத்துல அந்த சாரன் பையனுக்கு ஒரு குரங்கு குட்டி பிறந்து கிடக்கும் பாருங்க. குரங்கு குட்டியா? கலெக்டர் பண்ணா? பாப்பீங்க. யார் கிட்ட கலெக்டர் பண்ணு? இந்த சாரன் பையனுக்கு தான். உள்ளூர் ஆயா கூட கல்யாணம் பண்ணாது, உனக்கு கலெக்டர் பண்ணாங்க. ஏன்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ நீயே வந்து வலிய மாட்டன, எங்களுக்கு நல்ல நேரம் நினைச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த முரட்டு பையனுக்கு உன்னை கெட்டி பறிக்க வச்சிடலான்னு நான் தினம் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னது வலிய வந்து மாட்டனா? ஆமா, இந்த ராணி பையல கூட அடிக்கடி படிக்குமே, வலைய விரிச்சி வச்சி அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்ட. அப்படிதான் எத்த சரியா சொன்னீங்க. வந்துட்டா எத்த நீங்களே எங்களை வந்து மாட்டிக்கிட்டீங்களோ? பெரிய பெத்து போட சொன்னா குரங்கு குட்டிகளை பெத்து போட்டிருக்கியே. ஓ, 2 மர்மலும் ஒண்ணு சேர்ந்திருக்கிய. இல்ல எங்களே மாதிரி வலைய வரைச்சு வச்சு நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களோன்னு கேட்டேன். இல்ல உங்க மாமாவா வந்து தூக்கிட்டு போனாரு. எல்லாம் ஒண்ணுதான். என்னை கூட உங்க மகன் தூக்கிட்டு வந்தாவ. ஒன்ன மாதிரி நான் ஓடி வந்து நினைச்சியோ? என்னங்க பொசுக்கு என்ன கேவலப்படுத்துதிய? நான் ஒன்னும் ஓடி வரல. உங்க மகன் தான் வா, எங்க வீட்டுல நிறைய விளையாட்டு சாமான் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டவ, அதான் வந்தேன். இவத்துறைக்கு புத்திர பாக்கியமே இல்லாமக்கிடுவா. என்ன முறைக்க சரியா சொல்லிட்டேனா? ஆமா அம்மா, நீ எதை பார்த்து இந்த வீட்டுக்கு வந்த? கொன்னே போட்ட விளையாட்டு சாமான பார்த்து வந்தியா? அங்க என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் வீடு கட்ட இடத்துக்கு இங்கதான் வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இசைப்பவில ஒத்தையில விளையாண்டுட்டு இருக்கா, நீயும் வா மணிச்சான் மாமா என்ன விளையாட கூப்பிட்டு வந்தாவ. சரி, அந்த இடத்துல எனக்கும் துறை மாமாக்கும் அப்படி இப்படின்னு காதலாயி போச்சுது. பக்கத்துல மாமியார்னு ஒருத்தர் இருக்கால, கொஞ்சமாவது இவளுக்கு வெக்க வருதான்னு பாரு. ஏன் இது என்ன பெரிய உலக மகா ரகசியமானு கேட்டேன். ஆமா, இங்கதான் வீடு கட்ட இடக்கு வந்தேன். உங்க அம்மா என்ன வாயே, நம்ம அப்பா அம்மா விளையாடுவோமா தங்கம், ஏ தங்கம் அப்படின்னு கூப்பிட்டாவ.
நேத்தி உன துர தேடிட்டு இருந்தா மட்டி. அது இன்னைக்கா தேடுதவ? எனக்கு தாலி கட்டறதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்காவ. இங்க ஒத்த எனக்கு தாலியே கட்ட மாட்டேன்னு வீம்பல சுத்திக்கிட்டு இருக்கான்னு அவனை வலவீசி தேடிக்கிட்டு இருக்க. தாலி ஏறதுக்கு அப்புறமா நீ வீம்பல சுத்திக்கிட்டு இருக்க. அடியே பழுத்தச்சில கலப்பையே என்ன? மர்மக்கமானா இப்படி இருக்கணும். ரெண்டு பேரும் குடிமி சண்டை போடணும் மட்டி. அத நான் இருந்து இன்னைக்கு வேடிக்கை பார்க்கணும் மட்டி. அடிங்க பாப்போம் யார் ஜெயிக்கான்னு பாப்போம். எத்தே மகிமா பேச்சு சரி இல்ல சொல்லிவிட்டேன். இல்ல என்ன வெறுப்பேத்திரியான்னு கேட்க. இல்ல நீ என்ன வெறுப்பேத்திரியான்னு கேட்க. ஆகா மர்மக்கமா ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்க்கது மாமியாருக்கு கொடுத்து வைக்கணும். யூ கண்டினியூ. எடி பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சும்மா அடிச்சு கட்டணும். எவ பெருசுனே. இங்க பாரு மகிமா, என்ன இருந்தாலும் நான் உனக்கு மூத்தவா. அக்கா புரியுதா? சுண்டைக்கப்பைய உள்ளலாம் எனக்கு அக்கா. ஆமா நீ கட்டிக்க போற அண்ணி பொண்ணட்டினா அப்போ உனக்கு நான் அக்கா. பார் வயசுல வேணா நான் சின்னவளா இருக்கலாம். ஆனா உன் மாமாவை நான் கெட்டியிருக்கேன். சோ நான் உனக்கு இனிமேல் அக்கா. என்னத்தை என்ன சொல்ல சரிதானே? சின்ன துறை தானா பேசிக்கிட்டு நிப்பா. அது ஏன்னு இப்ப புரியுது. யாத்தே எல்லாம் நீதான். அவில அப்படிதான் செல்வாவத்தே. அடியே கிறுக்கி கொஞ்சமான மனசாட்சியோட பேசிடி. உங்க எனக்கு தாலியே கட்டாம கலெக்டர் பொண்ணுக்கு தாலி கட்ட போறானாண்டி. யாரு இந்த சாரோன்னு? ஆமாடி. இது என்னடி புது பொருளியா இருக்குது? மாமியார் நடிக்காவட்டி வாய்ப்பு இருக்குது. சாரனுக்கு கலெக்டர் பொண்ணு பாத்துருக்காவலாமா? அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்க. இந்த சாரனுக்கு கலெக்டர் பொண்ணா? அடி பெத்தவ என்னாலே நம்ப முடியலடி. மறுபடி சொல்ல உள்ளூர் ஆயா கூட அவனை கட்ட மாட்டாடி சொன்னா கேளுங்கடி. அதாவது உன்னை இடிச்ச வயிறு சொல்லுதோ பாத்துக்க. இப்ப எவ்வளவு இருக்கலாம் மூளை நல்ல வேலை செய்யுது. கலெக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ண போறானா? கலெக்டர் பொண்ணாட்டிக்கிட்ட போன் பேசுறதுக்கு போயிருக்கானா? அத்தாவன் குறவடைய கட்டி துப்பலான்னு போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவன் கையால நான் தாலி வாங்கல. என்னது சாரன் கையால தாலி வாங்க போறியா? மைக்மா நான் மத்த வேலையெல்லாம் பாக்கட்டுமா? மத்த வேலையில என்னத்தே? இல்லட்டி இன்னைக்கு அவ சாரன் கையால தாலி வாங்கிட்டா எப்படி நைட் ஆயி போச்சுது. நேர சாந்தி முகூர்த்தம் தானே. அப்படியே அதுல இருந்து ஒரு 10வது மாசம் சாரன் குட்டியை எதிர்பார்க்கறிய கரெக்டே? அத்தி சாரனுக்கு ஒரு குட்டி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உலகம் அழிஞ்சிரும். அப்படியே கட்டி அதெல்லாம் புள்ள குட்டி தான் வந்துச்சுன்னா அவன் சரியாயிருவான், திருந்திருவான். ஓகல கட்டதா இருக்குது மண்டே போறந்துருவேன். மாமியார்னு பார்க்க மாட்டேன். இல்லட்டி இங்க இருந்து 10வது மாசம் அந்த பைய உள்ளக்கி ஒரு சாரன் குட்டியை பெத்து கொடுக்கல நான் மகிமாவே இல்லட்டி. அத்திய நெஞ்சில பால வாத்த நெஞ்சில பால வாக்க வந்த மகிமா. மாமியாருக்கு குதுகலத்தை பாரு. அது சாரன் குட்டி வரும்னு சொன்னேன்ல அதுக்குதான். அத்தி இன்னைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டது யாரு? இந்த வீட்டு ஆட்கள் அப்படி ஒண்ணு பார்க்காது. அப்படின்னா வெளியில இருந்து அத்தி மகத்தவன் பார்த்த வேலையா இருக்குமா? எது நடந்தாலும் சரி சாரனு பை உள்ளக்கு ஒரு குட்டி வரணும். அவ்வளவுதான். அடுத்து பிளான போடுங்கட்டி. அப்ப நீ முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு சாரன் கையால தாலி வாங்குறதுக்கு டேட்டா 10வது மாசம் சாரன் குட்டி அதுக்கு பிளான் போட்டிருக்கேன். அத்தி அத்தி மர்மக்க மரணம் இப்படிலாம் இருக்கணும். அடே ராணி நல்லா கேட்டுக்க. அவ பேசுறத நல்ல காது கொடுத்து கேளு. அக்கா அக்கான்னு பீத்துனா மட்டும் போதாது. அவளுக்கு மேல பாஸ்டா இருக்கணும். மகிமா கிட்ட இருந்து கத்துக்கணும்டி கத்துக்கணும். நீ இருக்கிய நீங்க என்னத்தான் ஐஸ் வச்சாலும் சரி அது ஏங்கிட்ட நடக்காது. மகிமா மறுபடியும் சொல்லுத வேற மாதிரி போயிரு சொன்னா கேளு. போடி இந்த சௌரமா யார்கிட்ட பேசணும்ல எப்படி பேசுறான்னு நானும் பாக்குறேன். அத்தி அவன் எவகிட்டயும் பேச மாட்டானே. பேச வைக்கணும். இவன் முன்னாடி அவனை பேச வைக்கணும். அத்தி மாமியா நாரத வேலை பார்க்க போயிருக்குது. மகிமா நான் மறுபடியும் சொல்றேன் வேண்டாம். இந்த விபரீத முடியெல்லாம் எனக்கு வேண்டாம். குழப்பணி நமக்கு கரைஸ்கால் இன்னும் 10வது மாசம் சாரன் குட்டி பெத்து போடல நான் மகிமாவே இல்ல. கெட்டிக்க போறேன் ஒருத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதே பத்திரக்காளியா வாங்கிட்டால. அத்தி எனக்கு மட்டும் எதுவுமே தோண மாட்டேங்குது. இப்போ துறப்பை உள்ள 10 பொம்பளை கிட்டே உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. ஏன் நீ இப்படியே சுத்திக்கிட்டுமா சுத்திக்கிட்டு அவன் வாரிசு இல்லாமலாம் இருக்க மாட்டான். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் வாரிசு வந்து பிளான போட்டிருக்கான். அது முடியாதுல்ல. நீ வேணும்னு அவசியம் இல்ல புரியுதா? அவனை யாரோ இன்சல்ட் பண்ணிட்டு அவனா. என்ன சொல்லுதியா? டேய் நீ எல்லாம் டிராக்டரா இருக்க, வயசும் கடந்துட்டு போகுது. ஒரு பிள்ளை குட்டி பத்திக்கு உனக்கு வழி இல்ல. நீ எல்லாம் மீச வச்சுக்கிட்டு அலையுத. அப்படின்னு எவனோ வீம்புக்கு பேசியிருப்பான் போலுக்கு. சரி அது அவனுக்கு ரோசம் வந்து வீட்டுல இருந்து சத்தம் போட்டிருப்பான் போலுக்கு. எனக்கு எதுவுமே தெரியாதா? நீ தான் சோறு பொங்கி விளையாண்டுட்டு இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? ஆமா சோறு பொங்கி விளையாண்டுட்டு இருந்தா எப்படி தெரியும்? அதான் குடும்பமே சேர்ந்து வேற பிளான போட்டிருக்கு. என்ன சொல்லுதியா? இப்போ உங்க உட்காந்து போறாங்க மாமியாரு பேசல நினைக்காத. சரியான சூனியக்காரி. அப்பா போய் சொல்லுவனா இவளுக்கு எப்படியாவது பாட்டி ஆகும்னு ஆசைப்பட்டுக்க. பத்தியா உனக்கு கூட தெரிஞ்சுக்கு. பத்தியா இவளுக்கு எப்பண்டா பாட்டி ஆகும்னு ஆசை. துறையும் இவளும் பேசிட்டு இருந்தது கேட்டேன் பாத்துக்க. லைட்டா காதுல விழுந்தது. அதான் நீ வேற என் பிள்ளையா உன்கிட்ட சொல்லிட்டு போகணும் வந்திருக்கேன் பாத்துக்க. இந்த போறவல்ல அவியதான் சொல்லிக்கிட்டு இருக்கவ துறைக்கிட்ட ஏதா பாரு பொறுத்து பாரு இன்னும் 1 மாசம். இல்லன்னா வேற பிள்ளைய பார்த்து நமக்கு தேவை வாரிசு அது யார் பெத்து கொடுத்தா என்ன அப்படின்னு ஐடியா கொடுக்க
அவன் சொல்றான் எனக்கு டக்குன்னு இன்னொரு பொண்ணை பாருங்க அப்படிங்கானே. அத்தடி என்ன சொல்லி ராசாவா அப்படி சொல்லுச்சுது? ராசாவா? அத்திய ராசாய தங்கம் அவில அப்படி சொன்னவ. அப்போ உள்ளுக்குள்ள இவ்வளவு ஆசைலாம் இருக்குது. அத்தி அது இல்ல வேணாலும் ஒரு நடி கூட வாழ முடியாத. இன்னும் நீ லாட்டு சாமா வச்சு லாடுமா, அந்த தப்பு சாமான நிறைய வாங்கி வச்சிருக்கி வச்சு லாண்டுட்டு. உனக்கு ஒரு சக்காலத்தி வருவா, அவ துறை கூட விளாடுவா, நீ சப்பு சாமா கூட விளாடு. அப்புறம் என்ன துறை கை பிடிச்சுக்கிட்டு வாங்க இங்க போவா வைப்பா. என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன்னா எனக்கு மட்டும்தான். உன்னை பக்கத்துல கூட விட மாட்டா, துறை பக்கத்துல பாத்துக்க. அவ வாரிசு பத்து கொடுத்தானா அப்புறம் அவளுக்கு தானே துறை சொந்தம். துறையா உன்னை கண்டுக்க மாட்டான். நீ என்னத்தான் அழகு தேவதையா இருந்தாலும் பிறகு அவன் வாரிசு பத்து கொடுத்தோம்னா தான் போவான். இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? என்னப்பா சொல்லுதிய? பின்ன இந்த நாளைக்கு பொண்ணு பார்க்க போறவன் என்ன பண்ண போறா? பொண்ணு பார்க்க போறவளா? ஆமா, காலையிலே பொண்ணு பார்க்க போறவளம்ல. காலையில பொண்ணு பார்க்க போறவளா? உனக்கு சக்காலத்தி வர போறமா? வந்த 10வது மாசம் வரைக்கும் வாரிசு பத்து கொடுப்பா. அப்புறம் அவ புருஷனை கொடுத்து அப்படி போயிருவா. நீ அப்படியே இருக்க வேண்டியதான். தரையும் சமைச்சிட்டாவளோ? பின்ன அவன் சம்மதிக்க வேண்டானா? அவன் அம்மதான் இருக்க மாட்டேக்காவல. இல்ல எப்ப வாரிசு பத்து கொடுப்பா, எப்பண்டா வாரிசு பத்து கொடுப்பான்னு கேட்டுட்டே இருக்காவல. அவனுக்கு கூட இப்போ ஒன்னெல்லாம் பிடிக்கவே இல்ல. அவனுக்கு நல்ல படிச்ச பிள்ளை வேணுமா, டாக்டர் பிள்ளை தான் வேணுமா அப்படின்னு அவன் கூட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தானே. கேட்டேனே அங்க சொன்னானே உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாவல. ஆமா, அதான் நீ இப்ப சரிப்பட்டு வர மாட்டேங்கிய. பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ அதுக்கு தான் நடந்துக்கலையா? இப்ப ஆல்ரெடி என்ன பண்ண துறை இப்ப கூட நாளைக்கு பொண்ணு பார்க்க போற பேசலாம் போனான், நான் பார்த்தேன். அதான் இப்ப பொண்ணு யாருன்னு நெட்ட ஓப்பன் பண்ணா தெரிய போகுது. அவன் தான் தேடிட்டு இருந்தா நினைக்கேன், நம்பர்லாம் எடுத்திருப்பான். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சா நாளைக்கு காலையில தாலி கட்டி கூட்டு வந்துருவான் பாத்துக்க. அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாரு, உன் சக்காலத்தி கூட துறை போற மாதிரி நினைச்சு பாரு. இந்த இடம் நல்லா இருக்க. கவினுக்கு போனை போட்டு வர சொல்லுவான். போன் பண்ணுங்க, கலெக்டருக்கு போன் போடுங்க. இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க அவன் பண்ணி கருத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் இடத்துல வந்துட்டேனா? ஓட விட்டு அடிச்சுடா, ஓடினே கோத்த கிளப்பிடாத. கலெக்டர் கலெக்டரா? என்னடி உளறிட்டு இருக்க? என்ன பார்த்தா இடிச்சு வாய் மாதிரி தெரியல கேக்க. சமத்தியா உதவங்க போற, ஓடிடு. இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க, பார்க்க என்ன நினைப்பான் போ. நினைக்கட்டும். இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு உன் கையால தாலி வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னது என்ன சொன்னீங்க? என்னது? உங்க வீட்டுல உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களா? பொண்ணா? ஆமா, கலெக்டர் பொண்ணு. அப்பா சொன்ன சரியா தான் இருந்திருக்கு. கலெக்டர் பொண்ணா? ஆமா, என்னதான் கெட்டு வேணும் ஒத்த கால நிக்கிறோம் கலெக்டர் பொண்ணு. மன்மதன்ல படிப்பாளி, திறமசாலி, எக்க பக்கத்துல தொழிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த கலெக்டர் பொண்ணு கெட்டுனா என்னதான் கெட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான் பாத்துக்க. தாலி கட்டி போடுவோம்னு நானும் முடிவு பண்ணிருக்கேன். இப்ப கூட நான் தான் அவர்கிட்ட பேசதான் ஓரமா வந்தேன். இந்த பின்னாடியே வந்துட்டியா நீ? சூப்பரா இருக்காடி, செம்ம செம கட்ட. என்னோட ஒண்ணு யாரும் அழகா இருக்க மாட்டாங்க. நீ ஒலி குச்சி மாதிரி தான் இருக்க, அதாவது என் கை தண்டிக்கு தான் இருக்க. அப்ப நீங்க நாளைக்கு வந்து தாலி கட்ட போறீங்க. இப்ப கூட ஒரே ரொமான்ஸ் தான். ஐயோ அது ஏன் கேட்க, அத்தான் 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 தான் கூப்பிடுதா. சாரணத்தான் சாரணத்தான உசுரதான் விடுதான். என்னத்த சொல்ல, விட்ட கட்டி பிடிச்சிருவா போலுக்கு. நான் தான் எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ஒழுக்கமானவேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாடி, அவ கூட என்ன சொன்னா, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னால. இந்த மாதிரி ஒரு நல்லவனை பார்த்ததே இல்லையா. அதுக்கான நான் ரொம்ப ஹாம்சமா இருக்கனா, பாடி பில்டர் மாதிரி இருக்கனா. கெட்ட உங்களதான் கெட்டுவேன், சாரணத்தான் சாரணத்தான் இவ்வளவு நேரமும் விட்ட கூட மாட்டேன்னுட்டா. அதுக்கான வந்து போன் வேற அடிக்க சொல்ல, அதான் சத்த அடி போன வந்தேன். ஆமா, கெட்டிட வேண்டியதானே. ஆமா, இந்த வேலையை பார்த்து விட்டது யாரு? கடைசியா நான் பார்த்துட்டு இருந்தது மகாதேவன் மாமா தான். ஆகா, நாரதர் வேலை பார்த்திருக்காரு. ஆமா, ஜில்லா கலெக்டர். என்ன இப்படி சொல்லிட்ட? அத்தான் அத்தானு அத்தான் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாது. என்ன சொல்றா? அத்தான் உங்களை நான் அப்படித்தான் மதிப்பேங்க. அத்தான் உங்களுக்காக அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு. ஐயோ, பாசமொழி தள்ளுதான். பால்கோவான்னு ஒண்ணு பண்ணிருந்தா பாரு. அவ பண்ண பால்கோக்க ஈடாகுமா? ஒரு கிணத்துல கொண்டு தந்தா.
அப்படி லேசா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டேன். கப்பு போயிட்டேன். அதுல புடிஞ்சிரும். யாருக்கு? அவளுக்குதான். தின்னதுனால தானே? அவளுக்குதான் போவோம். சொல்லுது கேளு. அத்தான் இனிப்பு தின்னுக்கே தெவுட்டுன்னு சொல்லி அவளே அவ கையால ஒரு மிக்சர் பண்ணி கொண்டு வந்தா பாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் இதுக்கு நீங்க மிச்சம் தின்னதே கிடையாதாங்க? இந்த மாதிரி தின்னது கிடையாதுல்ல, அவ்வளவு டேஸ்ட். அப்பா என்ன டேஸ்ட். சரி அதெல்லாம் முடிச்சுட்டு விடுவான்னு பார்த்தா ஒரு கப் காபி போட்டு கொண்டு கொடுத்தா பாரு, அமுதம் தான். எப்பா என் வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு காஃபியை குடிச்சதே கிடையாது. அது காப்பியான்னு கேட்க இல்ல, அது காப்பியான்னு கேட்க காலனி தண்ணி மாதிரி. ஆமா அப்படிதான் இருக்கும். அதை விட ஒரு ஸ்பெஷலைட்டா இருக்கு. என்னன்னு கேள. வீட்ல எல்லாத்துக்கும் கொண்டு கொடுங்கன்னு பார்சல் பண்ணி கொடுத்தாலோ? அது இல்ல, இத்தனையும் என் மாட்டில உட்கார்ந்துதான் கொடுத்தா. மாட்டில உட்கார்ந்துக்கிட்டு அவ கையை என் தோல்ல போட்டுக்கிட்டு என் கண்ணத்தை அப்படியே கிள்ளிக்கிட்டு என் முடிய அப்படியே வாரி விட்டுக்கிட்டு அப்ப லைட்டா அப்படி டக்கு டக்குன்னு ஒண்ணு கொடுத்துக்கிட்டு அவ கவனிச்ச கவனிப்பு இருக்கு பாரு. இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருக்குன்னு தோணுதுன்னா பாத்துக்க. சரி நான் அவளுக்கு போன் பண்ணி பேசணும், நீ கிளம்பு. வெக்கமா இருக்கும்ல? எனக்குத்தான். ஏன்னா நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசுவோம், அது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். நீ நின்னா எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும். அதான், வேற ஒண்ணும் இல்ல. பேசதான் போறான். அப்படியே எங்க வீட்டுல எங்கன்னு என்ன கேட்பாங்க, சொல்ல முடியாது. பேசிட்டு இருக்கும் போதே உனக்கு யோசப்பட்டோம்னா அவளை பாக்கிறதுக்கு ஓடிடுவேன். அதான் எங்க வீட்டுல எப்படி சமாளிச்சிருந்தேன். என்னது? என்ன மகிமா அழுதியோ? இல்ல கண்ணீர் வந்த மாதிரி இருக்காதான் கேட்டேன். இந்த முரட்டு பையனை உலகத்திலேயே காதலிச்சது நீ மட்டும்தான். உன்னால மட்டும்தான் என்ன காதலிக்க முடியும். வேற எவனும் என்ன காதலிக்க மாட்டான். அழுக வருது அழுக. பயப்படாத. அப்படியே இந்த சாரவத்தை நினைக்கிறானா அது நீதான். அது சரி, அகதே மாமா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன நினைச்சு பாத்தியா? என்ன அது ஏன் நான் சொன்ன மாதிரி நினைச்சு பாரு. நான் நினைச்சு பார்த்ததுக்கே எனக்கு நெஞ்சு வலிக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் நினைச்சு பார்த்தேன்னா எப்போ நான் போய் சேர்ந்துருவேன்ப்பா. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ என்ன முடிவு எடுக்கணும்னு உனக்கு யோசனை வரும். ஆனா நீங்க சொல்றத நினைச்சு பார்த்தா கொடூரமா இருக்குதே. நினைச்சு பாரு, அப்பதான் நல்ல முடிவு எடுப்ப. நினைச்சு பாப்போம். விட மாட்டேன். பாரு, எனக்கு ஒண்ணு இல்ல 2 ஒரு 5 கொண்ட பெத்து கொடுத்தா போதும். இப்போதைக்கு போதும், அப்புறமா மிச்சம் 11 பெத்துக்கலாம். 16 பெத்துக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கியே. ஐயோ சினுங்கறியா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன நினைச்சு பாத்தியா? என்ன இதெல்லாம் நினைச்சு பார்த்தா உனக்கு பயமே வருது. அப்போ இது வரைக்கும் அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைச்சிருக்க. அவன் ஆம்பளைங்கிறத நீ மறந்துட்ட. இனியும் காலதாமதம் பண்ணாத. நீ காலதாமதம் பண்ணுன குடும்பமா சேர்ந்து இப்படித்தான் பண்ணி வைப்பாங்க பாத்துக்க. நாளைக்கு வேற துறைக்கு பொண்ணு பார்க்க போறவலாம். யார் பாப்பா? இதுக்கு தானே பேரம் பத்தி தேவை. ஆமா, டாக்டர் பொண்ணா. இதுக்கு புருஷ பையன் இப்பதான் வருது. ஓ சீக்கிரம் ஓடி. அவன் ஆஸ்பத்திரியில இருப்பான். சீக்கிரம் போ. சரிம்மா சீக்கிரம் போமா. இப்பதான் பயமே வருது. ஆமா, 40 எங்க? 18 வயசு இல்ல மட்டும் மனசு ஏங்குது பாய் போட.
சொன்னா கேளு. இதெல்லாம் உங்க அப்பா பார்த்தான்னு வச்சுக்க, அவருக்கு நெஞ்சுடி வந்துரும். மரியாதை வெளியில போ. நோ, போக முடியாது. 18 வயசு இளமட்டு மனசு ஏங்கிது பாய் போட. சொன்னா கேளு. உங்க அப்பா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அது கண்ணில் ஒரு நோக்கப்புள்ள என் மேலதான் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏது பண்ணிட்டு தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், உங்க பெர்மிஷன் இல்லாம தொட மாட்டேன்னு. யாரை கேட்டு கொடுத்தீங்க? அப்பதாங்க வரவேனாரு. வேற வழி தெரியல. என்கிட்ட கேட்கணும். அப்போதான் கேட்டிருக்கணும். என்ன செய்ய, அவரும் குழந்தை மாதிரி அடம் பிடிக்காரு. நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் முடியாது. இப்போ இங்க வேண்டாம், சும்மா இருடி. மரியாதை வெளில போ சொல்லிட்டேன். வெளில போ ரஸ்காய். என்னது? வெளிய போடி. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நானும் கட்டுப்பாடானாலே. இது கொண்டிரு மோனே, போக மாட்டேன்டா. வேண்டாம், சபதம் விடாத. சொன்னா கேளு. நாளா 5 சிங்கம் அங்க பாரு எப்படி பட்டிருக்கேன், கையெல்லாம் கட்டிக்கிட்டு. நானும் அசர மாட்டேனே. போக்கலாம். வேண்டாம், சோதிக்காத, போயிரு. இங்க பாரு, உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், தையா போயா நின்றாரு. அவ்வளவுதான், என் மானமே போயிடும். என் அண்ணன் வரைக்கும் என்ன சத்தியம் வாங்கியிருக்கானுங்க, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஓ, எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. கண்ணா புள்ளன்னு சத்தியம் வாங்கியிருக்கானுங்கடி. எல்லாத்துக்கும் ஆட்டுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்துட்டேன். இந்த சாரன் பையன் அவன் வரைக்கும் என்ன சத்தியம் வாங்கியிருக்கான். வெக்கமா இல்ல கொடுத்ததுக்கு உங்களுக்கு? இருந்துச்சு, என்ன பண்ண? அதெல்லாம் முடியாது. சோதிக்காம போயிரு. ஹலோ, எனக்கு தூக்கம். என்ன தூங்கிட்டேன்டி. தூங்கிட்டீங்க. சோதிக்காதடி. எந்திடி. தூங்கிட்டீங்க. ஆமாங்க பாரு. சார், எனக்கும் தூக்கம் வருது. அப்பா, நல்ல நேரம். போய் தூங்கு போ. உங்க ரூம்ல போய் தூங்கு போ. போ 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 போ. இங்க உங்க மேலதான் தூங்க போறேன். சோதிக்கிறதுக்குனே வந்திருக்க. உங்க அப்பா உன்னை தொடவே கூடாதுன்னு என்ன சோதிக்காரு. நீ என்ன தொடுங்கன்னு சோதிக்க. நான் என்னடி பண்ணுவேன்? இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? பார், இங்க எல்லாரும் ஒரு கட்சி, நம்ம 2 பேரும் வேற கட்சி. அதனால நம்ம ஜெயிக்க முடியாது. சத்தம் கட்டாம இரு. அதெல்லாம் முடியாது. நான் கூப்பிடும்போது வந்துடாத. இப்ப என் கையெல்லாம் கட்டி பறிக்க வச்சிருக்கு. இப்போ 18 வயசு இல்ல மட்டும் மனசு ஏங்க இது பாய் போட கமக்கா ஓடி சொல்லிட்டேன். கடைசியா உங்க முடிவு? அதான் கையை கட்டி போட்டாச்சே. இதுதான் உங்க முடிவா? இதுதான் என் கடைசி முடிவு. இதுதான் உங்க கடைசி முடிவு இல்ல? ஆமா ஆமா. உங்களா? மகிமா எங்க போனா? எடி மகிமா. டேய், வாலண்டி வயசுல கத்தியால தூக்கிட்டு அலைவீங்க. இனிமேல் எப்படி கத்தி தூக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்டா. வாங்கப்பா. என்னம்மா வதடி, நீ பண்ற பாட்ட பாக்கிறதுக்கா? என்னப்பா? என் புள்ள வாழ்க்கை என் முன்னாடியே நாசமனா போறத நான் எப்படி பார்க்க முடியும்? இத பாக்கிறதுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடுதியா? என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது. ஒரு குழந்தை குட்டின்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே ஒரு பிடிமானம் இருக்கும் வாழ்க்கையில. இந்த சாணு பையெல்லாம் நீ நம்பாத. பாரு, உனக்கும் அவனுக்கும் ஒரு பிடிமானம் இருக்கணும். அதாவது ஒரு பாலம் இருக்கணும். பாலமா? ஆமா, அவனுக்கும் உனக்கு என்ன இருக்கு சொல்லி பாப்போம். அப்பாவி, என் புருஷன். அவனு சட்டை மாத்திர மாதிரி பொண்ணை மாத்திட்டு போயிட்டே இருப்பானுவன். இப்போ நீ அழகு தேவதை போல இருக்க, அதனால சுத்தி சுத்தி வருவான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அவன் அப்படியே தான் இருப்பான். ஏன்னா அவன் உடம்பு வாக்கு அப்படி. அவனுக்கு இப்ப எப்படி வயசு இருக்காது. இப்பவும் பாரு 28 வயசு பையன் துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். அப்பாதான் என்ன பண்ண? பெத்த பிள்ளைக்கு நான் தானே சொல்லி கொடுக்கணும். நான் அதான் அப்பாவா இருந்து சொல்லி கொடுக்கணும். வேற பிள்ளை மட்டும் பெத்து கொடுமா. அப்பா எப்படி பாக்கன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் இந்த சாணு பையன் எங்க போறான்னு பாப்போம். உன்னை விட்டு போயிடுவான், இல்ல போனதான் புள்ள அவனுக்கு சொந்தமாகுமா என்ன? புள்ளன்னு ஒண்ணு இருந்தா ஒண்ணு சுத்தி சுத்தி வருவான். சைட்டுக்கு போறேங்க, கட்சி ஆபீஸ்க்கு போறேங்க, அங்க போறீங்க. வேற பக்கம் கால் போயிடாம பாத்துக்க. அவன் வாய் திறந்தெல்லாம் கேட்க மாட்டான். அமுக்கிற சரியான அமுக்கிற பையன். சரியான அமுக்கிற பிடிச்ச பையன் பாத்துக்க. எங்க பாரு, அவன் கால அங்கங்க போவோம். அவனை பத்தி உனக்கு தெரியாத. அவனை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். காதல் மண்ணு கேள்விப்பட்டிருப்பியா? இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கான். எந்த மாதிரி தம்பிலாம் தலை எடுத்துட்டானுவ. இனி நாம அப்படி பண்ண கூடாது நினைப்பான். சென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போகுமா? போகாது. அவன் புத்தி அவனுக்குள்ளதான் இருக்கும். தம்பிமார் முன்னாடி தான் அப்படி பண்ண மாட்டான். தம்பிமார் இல்லன்னா கண்டிப்பா சட்டை பண்ணுவாங்க. அதுக்குதான் நான் சொல்லுதேன். அட நீங்க வேறப்பா. கொஞ்சம் பேசலான்னு போனா கூட அந்த சாரன் பையன் இல்ல, உள்ள வந்து குட்டைகள் குட்டி பேர்தான். அவரும் கல்யாணம் பண்ண மாட்டாரா? கல்யாணம் முடிஞ்சு எங்களையும் சேர்ந்து வாழ விட மாட்டாரா? ஆளுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காம்பா. பாவி பையல, என்னமா சொல்ற? அப்பா கிட்ட சொன்னதுக்கு என்ன வெக்க கேடு. எல்லாத்துக்குமே தனி ரூம். அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அவங்க அம்மா அப்பாவையும் பிரிச்சுதான் வச்சிருக்கான். அந்த வயசான நாட்கள் எதுக்கு பிரிச்சு வச்சிருக்கான்? அப்பதானே எல்லாரும் சரிசமமா இருக்க முடியும். அப்பதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அதுக்கு
அப்பா யாருக்கு கால் கட்டு போடுதுமோ இல்ல இவனுக்கு போட்டே ஆகணுமே. வரப்புல வேட்டியா மடிச்சு கட்டிட்டு அலைதான். என் தங்கச்சி தான் பாவம். அவன் தான் வேணும்னு ஒத்த கால கொக்குன மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. அவகிட்ட நான் சுக்கான்னு சொல்லி பார்த்துட்டேன், திட்டின்னு சொல்லி பார்த்துட்டேன். பயவுலக்கு சாரண அப்படித்தான் பிடிக்குது. உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னப்பா, அவன் ரவுடி பையல ஊதாரி பையல சுத்திக்கிட்டு இருந்தான். இப்பவும் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ரவுடி தானே வேற, அப்போ ஊதாரி சுத்திட்டு இருந்தான். ஒரு பொம்பளை பிள்ளை விட மாட்டான்பா. என்னமா சொல்ற? ஐயோ அதையே கேக்கீங்க. ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை விட மாட்டான். சாரன் தெருவுல வரான்னா குமரி இல்ல கிளவி கூட வீட்டை பூட்டிக்கிட்டு வா. அந்த அளவுக்கு கொடூரமானவன். ஆத்தி என்னமா சொல்ற? சேலை கட்டிட்டு யாராவது போனாலே போதும் விட மாட்டான். அப்படி இருக்கும்போதே இந்த மகிமாவுக்கு சாரனை பிடிச்சு போச்சு. என்னமா சொல்ற? உங்களுக்கு எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருந்திருக்கும். இப்பதான் பரவாயில்ல, எந்த பொம்பளையும் ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன்னு இசைக்காக சுத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ இசையால இப்ப திருந்திருக்கான். இசை வந்ததுக்கு அப்புறம் எந்த பொம்பளை பிள்ளையும் ஏறத்து பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை இப்ப ஏறத்து பாக்குறதும் கிடையாது. அது வேலையா? ஆமாப்பா. அப்ப இவனுக்கு நம்ம என்னதான் பண்ண? என்ன பண்ண முடியும்? சரிம்மா, அவன் கதையை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். உன் கதைக்கு நம்ம வருவோம். நீ இப்ப ஜானுக்கு ஒரு வழி பண்ணவே பண்ண மாட்டியா? அவ எதை கத்தி துப்பாக்கில தூக்கிட்டாலே தவளை. நான் என்ன பண்ணிட்டேன்? இப்பதான் நீ பாயிண்ட்க்கு வந்திருக்க. இந்த கத்தி அருவாலாம் தூக்க கூடாது. அவளுக்கு தூக்கலன்னா இருக்க முடியாது. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? சொல்லுங்கப்பா. அவன் கத்தி அருவாள் தூக்க கூடாது. அதுக்கு போல அவன் பெத்த புள்ளைய தூக்கணும். தூக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அது வந்துப்பா, நான் ஏதோ கேள்விப்பட்டது உண்மையா? அப்படி என்ன? ஏதோ ஜானுதான் வேணும்னு ஒரு புள்ள வந்து நிக்கிறாம, தெரியாத உனக்கு? ஆமா, அது ஜானுதான் எனக்கு வேணும். அவன் ஆங்சமா இருக்கான், அழகா இருக்கான், வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன். அவன் எனக்கு முறைப்படி புருஷன்னு சொல்லிக்கிட்டு அவன் சைட்டுக்கு போனா சைட்டுக்கு போகுதான், அவன் கம்பெனிக்குள்ள போனா கம்பெனிக்குள்ள போகுதான். சொல்ல போனா அங்க கெஸ்ட் ஹவுஸ் கூட எடுத்து வாழ்ந்தாதான் கேள்விப்பட்டேனே. என்னப்பா சொல்றீங்க? வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு பிறகு வருவானே, விடிஞ்சு 9 மணிக்கெல்லாம் போயிருவானே. போவான், ஏன்னா அவன் ஆர்டர் அப்படி. இல்லப்பா. வேணா இன்னைக்கு வருவான். அவன் சட்டையெல்லாம் மோந்து பாரு, பூ வாசனை வரும். நீ எப்பவுமே இப்படியா இருந்தனா பின்ன அப்படிதான் போவான். அவன் வந்த உடனே அவன் கிட்ட சண்டை புடி. அது எவனு கேளு. கேட்டு பாரு, அதிசயம் நடக்கும். அதுக்கு தான் பையவள 12 மணிக்கு வருதா? எப்படி வரீங்க நானும் பாக்குறேன். வச்சிருக்க இன்னைக்கு கச்சேரி. வாங்கப்பா. அப்பா சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? அதுக்கிட்ட இப்ப எத்தனை மாசமா? 7பா. 7? கண்டிப்பா ஆம்பளை புள்ளதான். அது ஊருக்கே தெரிஞ்சது என்னப்பா. அது சரி. ஏமா அம்மா வீட்டுக்குலாம் போகல? போனா இங்க யாருப்பா பாக்கா? அது சரி, உன்ன மாதிரி ஒரு குணவதியெல்லாம் பார்க்க முடியுமா? சரிப்பா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டுமா. இந்த மாசமா இருக்கும்போது புருஷன் கூடயே இருக்கணுமா சொல்லுவாங்க பத்துக்க. அது எங்கப்பா, காலையில போனா நைட்டு தான் வராவ. ஆமா, அங்கதான் கொள்கை பரப்பு செயலன்னு ஒருத்தி இருக்காளே. அப்பா இங்க பார், நான் ஒண்ணும் பொய் நான் சொல்லல. சரி, போனது போட்டோம். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. என்னப்பா? இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கூடயே இருக்கணும். அவன் உன்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. அதெல்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாதுப்பா. நீ இந்த குடும்ப வருஷத்துல சுமக்கல? ஆமா. உனக்கு தான் இந்த வீட்டுல இப்போ முன்னுரிமை. அதுக்கு தர்ணா போராட்டம் பண்ணு. எப்படி? வீட்டுல இருக்க எல்லாரும் கேளுங்க. இந்த சாம் பிள்ளையதான் நான் என் வயிற்ற சமைக்கேன். ஆனா இந்த சாமு என்ன கண்டுக்கிறதே கிடையாது. உண்மைதான். அவிய பிள்ளை நான் சமைக்கேன், ஆனா அவிய என்ன கண்டுக்கவே மாட்டாங்களாம். அவிய பாட்டுக்கு வரதும் போறதும் ஏதோ கட்சி ஆபீஸ்ல கொள்கை பரப்பு செல்லன்னு ஒருத்தி இருக்காளாம். அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொண்டாட்டின்னு நான் இருக்கு. உங்க தம்பி பிள்ளைய கஷ்டப்பட்டு வைக்க சுமந்து நோய் நொடியில இருந்து காப்பாத்தி நான் பெத்து கொடுக்க வேணும். அவங்க மட்டும் கொள்கை பரப்பு செயலரோட ஜாலியா ஊசுத்துவாரு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்குள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் பிறக்கணும், நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நீ தர்ண போராட்டம் பண்ணு. அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து அவன் பெண்ணை கடத்தி உன் காலிக்கீழ கொண்டு போட்டுவானுங்க. ஏன்னா இந்த குடும்பத்து பயிர்களுக்கு அவன வாரிசு ரொம்ப முக்கியம். பாரு, அதிசயம் நடக்கும். தர்ணா போராட்டத்துல இறங்கிரட்டுமா? அப்பா நான் இருக்கேமா, நீ இறங்குமா. உனக்கு பேர் கால இல்ல, குழந்தை பிறந்து 1 வருஷம் வரைக்கும் அவன் உன் கால் மாட்டுல தான் கிடக்கணும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கேட்கறது கோட்டில நிஜத்திலேயே அதான் நடக்கணும். நடக்குமாப்பா? அப்பா நான் இருக்கல, நடத்தி காட்டுறேன். என் மாமியார பிடிக்க முத. கரெக்ட், அவங்களதான் முத பிடிக்கணும். முட்டாள புடி. இந்தா பிடிச்சிட்டேன். பேசாம கெட்டால வீட்டுல விட்டுட்டு அருவாளை தூக்கிட்டு அலையுதா? புள்ள காய்ச்ச வீட்டுல வச்சுக்கிட்டு அருவா தூக்கிட்டு அலைதான். எவனாலும் உன்னை போட்டுட்டேன்னா இந்த புள்ள நிலைமை என்னத்துக்கு ஆகுது? இந்த புள்ள நிலைமை என்னத்துக்காகும்? அந்த புள்ள வயசுல புள்ளோட நிலைமை என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது உனக்கு நெஞ்சில பயம் இருக்கா என்ன? புள்ள முகத்தை பார்க்கணும், புள்ள கூட இருக்கணும் என்ன உனக்கு இல்ல? அருவாளை தூக்கிட்டு அலையுதா? இரு, உனக்கு முடி கட்டுறேன். உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும்? நீங்கதான். நான் டூட்டில இருக்க பேஷண்ட பாக்கணும். போ. பேஷண்ட பாக்கீங்களா, யார பாக்கீங்களா நான் செக் பண்ண வேண்டாம். அதுதாங்க ஒரு நல்ல பொண்ணாட்டிக்கு அழகு. உனக்கு யார்கிட்ட ஏத்தி விட்டா? ஒழுங்கா தானடி இருந்த? இல்ல, ஒழுங்கா இல்ல, தெரியாம இருந்துட்டேன்.
மகாதேவன் மாமா, ஐயோ மாமா படுத்துற பாடு தாங்க முடியலையே. எட்டி மாமா பேச்செல்லாம் கேட்காத, அவரு பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு, வேண்டாம். இல்லவே இல்ல. எங்க நீங்களும் இன்னொரு பொண்ணு கொஞ்சிவிலோ சொல்லுங்களேன். அது நீ நடக்கிறத பொறுத்து. அத்தடி அப்பா சொன்ன மாதிரி தான். நான் தான் சரியில்லையா? நான் இப்படியே இருந்தா நீங்க இன்னொரு பொண்ணு கொஞ்சம் செய்வீங்களா நினைச்ச. அப்புறம் எங்க நீங்க இன்னொரு பொண்ணு கொஞ்சிவிலோ? 99% வாய்ப்பு இருக்குது. 99%? ஆமாமா, நீ தான் என்ன கண்ட ஓடி ஒளிதிய நாபர் என்ன பண்ணட்டும். அப்பா சொன்னது சரிதான். அவளை கொஞ்சி கொடாவி அப்படி கையை பிடிச்சுக்கிட்டு எங்கேயாவது கூட்டு போவீங்களோ? ஆமா, பிடிச்சிருந்தா கூட்டு போக வேண்டியதானே. எங்கெல்லாம் கூட்டு போவீங்க? அப்படியே மனம் போன போக்குல போக வேண்டியதான். பிடிச்சவளாச்சே, கூட்டிட்டும் போவேன், தூக்கிட்டும் போவேன், அப்படி கட்டி அணைச்சி முத்தம் விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டே நானும் போவேன். இப்பதான் பயம் வருது. எங்க நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீல்ல? அதான் சொன்னேன் 99% வாய்ப்பு இருக்குன்னு. கொன்னுடுவேன். இன்னும் ஓடி ஒளி. அடி நான் வந்து கேட்க நினைச்சேன், நீ ஏன்டி என்ன கண்டு ஓடி ஒளில? அது எனக்கும் தெரியலங்க. தெரியலையா? ஆமா. நான் கேட்டே பதில் சொல்லு. எதுக்கு நான் பார்த்து பயந்து போறேன்? சும்மாதான். நான் அவன்கிட்ட கொடூரமா நடந்துக்கிறேனா? அப்பலாம் இல்ல. இல்ல, நான் நடந்துக்கிற விதம் உனக்கு பிடிக்கலையா? இல்ல அப்பலாம் இல்ல. நான் கோவப்படுறது, கத்தி தூக்குறது உனக்கு பயமா இருக்கா? எரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணனேன். என்ன ஏன் என்ன பார்த்து பயப்படுதா? அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பாசமா இருக்க மாட்டேக்கனா, காதலிக்க மாட்டேக்கனா? இல்ல அப்பலாம் இல்ல. எங்க பாரு, உன் மேல பாசமும் இருக்கு, காதல் இருக்குது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நீ விளையாடுற வயசு, நான் ஓடுற வயசு, ஓடிக்கிட்டு இருக்க. விளையாடுற பிள்ளை எடுத்து தொந்தரவு பண்ணுவானேன்னு நினைச்சுட்டு தான் விட்டுட்டு போறேன். இன்னொன்னு, நீயா விளையாண்டாதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் நிம்மதியா ஓடுறேன். இப்ப நீ அழுதுட்டே தானே இப்படி ஓடி இருக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு ஒரு குழந்தையா வீட்டுல விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இருக்கனாலதான் எனக்கு உன்னை பத்தி பெருசா கேர் கிடையாது. உன்னை பத்தினா ரொம்ப அக்கறை எனக்கு இருக்காது. அதை நீ எனக்கு கொடுக்கல, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால தாண்டி நான் உன்னை கண்டுக்காம போனேன். நான் உங்களுக்கு குழந்தை பத்து கொடுக்காத வருத்தமா? அது எனக்கே தெரியும். உனக்கு இப்போ வேண்டாம், நீ ரொம்ப சின்ன பொண்ணு, வேண்டாம். அதனால நான் பெருசா எடுத்துக்கல. வீட்லயும் அதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். உனக்கா தோணும், அப்போ உனக்கு ஒரு மன தைரியம் வரும், அப்போ பாத்துக்கலாம். அது வரைக்கும் அம்மையாரு விளையாட்டு சாமான வச்சு விளையாடுங்க, ஓடி ஆடி விளையாடுங்க. உனக்கு எங்க போகணும் போயிட்டு வா, நல்லா ஜாலியா இரு. இந்த வயசை மிஸ் பண்ணிட்டா திரும்ப வரவே வராது. எங்க பாரு, இந்த வயசுல ஜாலியா இருக்க முடியும். இந்த 22 வயசு ரொம்ப அழகான வயசு. நல்லா விளையாடு. இசைய பாரு, சின்ன பொண்ணு, அவளே இன்னும் விளையாண்டுகிட்டு இருக்கா. நீ அவளோட குட்டி பொண்ணு. பின்ன அவளுக்கு எனக்கு ஒரே வயசுதான். சட்டை பாரு, நிஜமா அவளுக்கு எனக்கு ஒரே வயசுதான். தெரியும் தெரியும். பாரு, பொண்ணை தவிர வேற எவளையுமே நான் எடுத்து பாத்துக்கிற மாட்டேன். என்னால பார்க்க முடியாது, பாக்குறதுக்கு நேரமும் இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. ஏதோ பொண்ணை பிடிச்சது, ஏன் எடுத்து பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏன் பொண்ணு பிடிக்காதே? அது சொல்லுங்களேன். எல்லாம் எங்க பிரேமனாலதான். பிரேம மாமாவளையா? ஏன்? அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதனாலதான் காதலிக்கவே கூடாதுன்னு இருந்தேன். பொண்ணுங்க பிடிக்காம இல்ல, காதலிக்க கூடாதுன்னு. இங்க பாரு, நீ குழந்தை மாதிரி ஜாலியா இருந்தனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இந்த துறைக்கு பொண்டாட்டினா அது ராணி மட்டும்தான். இந்த ராணிக்கு எப்பவுமே இந்த துறை மட்டும்தான். பயப்படாம வீட்டுக்கு போ, நைட்டு சீக்கிரம் வந்துடு. நான் இன்னைக்கு போக மாட்டேன். நான் பேசுறத பார்க்கணும். நான் போக மாட்டேன். நான் பேசுறத பார்க்கணும். நான் விட மாட்டேன். ஓய், வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், முடியாது. ஏய், வேண்டாம், வேற மாதிரி ஆயிரும். வீட்டுக்கு போ. முடியாது. ஆனாலும் பரவாயில்ல. அப்புறம் என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், கேட்ட இழுத்து மூடுங்கடா.